ஃப்ரெண்ட்ஸ், எறா கிரேவி மீன் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த எறா கிரேவி நம்ம கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ட்ரையாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம ஒரு பேனில் நல்லெண்ணெய் கொஞ்சம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ரெண்டும் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை பல்ஸ் மோட் கொடுத்து நம்ம லைட்டாக அரைச்சிட்டு அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா வதங்கட்டும். ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம 2 சின்ன தக்காளி தான் போடுறோம். மீடியம் சைஸில் 2 தக்காளி போடுறோம். 1 கிலோ எறா இது. இதையும் நல்லா நம்ம வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எறா சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா அந்த மசாலாவோட கலந்து நல்லா நம்ம வதக்கி விடணும். இது வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் லைட்டாக மூடி போட்டு வதக்கி விட்டோம்னா நம்மளுக்கு அதுலேயே நிறையா தண்ணி விட்டுருக்கும். பாருங்கள், இந்த எறாலே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி இதோட கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எறாவை இந்த மசாலாலேயே வதக்கணும். இப்போ இந்த எறா வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், எறா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம தேங்காவை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தான் போடணும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் ட்ரையாக எடுத்துருக்கோம். இப்போ நம்ம மீன் குழம்பு பார்க்கலாம். இது ஃபிஷ் ஃப்ரையு. ஸோ இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாங்கள் சின்ன வெங்காயத்தை பல்ஸ் மோட் கொடுத்து அரைச்சி சேர்த்துருக்கோம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கி விடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடலாம். ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த தக்காளியை நம்ம நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூட ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நீங்கள் அதை நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதுக்கு வந்து நம்ம தனியாத்தூள், மீன் குழம்பு மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு, ஆல்ரெடி நம்ம புளி கரைச்சி அந்த தண்ணியில் தான் மீனை ஊற வச்சுருக்கோம். ஸோ இப்போ அந்த புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீன் வந்து அந்த புளி கரைச்சி வச்ச புளியில் நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் விட்டிங்கன்னா அது நல்லா உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த மீன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நீங்கள் மீன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மீனை திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தழையை லாஸ்ட்டாக நம்ம தூவிட்டு இறக்கிடலாம். மீன் வெந்துருச்சு. இப்போ மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.